இந்தியா தொடங்கிய ஒரு போர் அது தண்ணீர் வழியாக தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் பேச ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தா ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் தண்ணீரை நிப்பாட்டினீங்கன்னா அது போருக்கு சமம் தான், எனவே நாங்கள் சிம்லா அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணாங்க. இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய எல்லை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 740 கிலோமீட்டர். அதை எப்போ வேணாலும் பாகிஸ்தான் கிராஸ் பண்ணலாம், இல்லாட்டி அது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்யலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்திய இராணுவர்கள் மீது தாக்குதலை நடத்தலாம். இது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது பாகிஸ்தான். சரி, பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பை உருவாக்கின பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் இன்னும் அப்படியே இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் வெளியேறுகிறோம் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அடே 80% தண்ணீர் இந்த இண்டஸ் வாட்டர் வழியாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதை நிப்பாட்டிட்டாங்க இந்தியா. திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை, நிதி நெருக்கடி, இது எல்லாமே பாகிஸ்தானில் இருக்குது. இதையும் தாண்டி ஒரு போரைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னா அதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல இந்தியா எந்த விதத்திலையும் பின்வாங்கவே இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டாரு, எந்தெந்த தீவிரவாதி எங்கேருந்து வந்தாங்கிறத ட்ரேஸ் பண்ணி அவனுக்கு உதவிய நபர்களையும் தேடி தேடி அழிப்போம், கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.